முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 100 பிறந்தநாள் விழாவை ஒட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மரியாதை செலுத்தினார். பின்னர் வெளியிடப்பட்ட எம்ஜிஆரின் சிறப்பு அஞ்சல் தலையையும் அவர் பெற்றுக்கொண்டார். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். பாரத ரத்னா முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 100 பிறந்தநாள் விழாவை ஒட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மரியாதை செலுத்தினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். பிறகு வெளியிடப்பட்ட எம்ஜிஆரின் சிறப்பு அஞ்சல் தலையையும் அவர் பெற்றுக்கொண்டார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 100 பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நிரல் என்னென்ன நடைபெற்றது, என்னென்ன நிகழ்வுகள்லாம் அங்கு அரங்கேறின? தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 100 முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அனைத்து அமைச்சர்களும் சென்னை கிண்டியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அவருடைய சிலைக்கு மாலை மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதன் பிறகு சிறப்பு அஞ்சல் தலையானது எம்ஜிஆரின் 100 முன்னிட்டு சிறப்பு அஞ்சல் தலையானது தமிழக முதலமைச்சர் வெளியிட அமைச்சர்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டார்கள். இந்த சிறப்பு அஞ்சல் தலையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக தமிழக அரசு சார்பில் மத்திய அரசிடம் எம்ஜிஆரின் 100 முன்னிட்டு சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது வலுவாக தமிழக சார்பில் வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அவருடைய 100 தினமான இன்று அவருடைய சிறப்பு அஞ்சல் தலையானது 15 ரூபாய் மதிப்பு கொண்ட அஞ்சல் தலையானது இன்று தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் அதனை பெற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக இந்த நிகழ்வானது சென்னை கிண்டியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக இந்த 100 முன்னிட்டு தொடர்ச்சியாக தமிழக அரசு சார்பில் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இன்றைய ஒரு நாள் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் இன்று நடைபெறவுள்ளன. தமிழக ஸ்டாலின், இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறதா குறிப்பிட்டீங்க. எம்ஜிஆரின் 100 பிறந்தநாள் விழாவை ஒட்டி தமிழக அரசு என்னென்ன நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கு? இந்த விழாவை எப்படியெல்லாம் கொண்டு செல்ல தமிழக அரசு திட்டமிட்டிருக்கு? தமிழரசன், அதாவது தமிழக அரசு சார்பில் பார்த்தோம் என்றால் எம்ஜிஆர் நினைவிடத்தில் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்த உள்ளார்கள். அதன் பிறகு கட்சி சார்பில் நாம் பார்த்தோம் என்றால் அதிமுக சார்பில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் சசிகலா அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு எம்ஜிஆர் 100 விழாவை முன்னிட்டு எம்ஜிஆரின் பிறந்த நாள் விழா மலரை வெளியிடுகிறார். அதன் பிறகு எம்ஜிஆரின் இல்லமான ராமவரம் தோட்டத்தில் பல்வேறு விதமான சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அங்கும் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா மற்றும் தமிழக முதல்வர் அமைச்சர்கள் உட்பட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் இன்றைய தினம் அந்த நிகழ்வுகளில் பங்கேற்கிறார்கள். எம்ஜிஆர் ராமவரம் தோட்டத்தில் உள்ள அந்த இல்லத்தில் கொடியேற்றி வைத்து அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா கொடியேற்றி வைக்கிறார். அதன் பிறகு அங்கு திருவுருவ சிலையை எம்ஜிஆரின் திருவுருவ சிலையை அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா திறந்து வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் நினைவிடத்திலும் பல்வேறு விதமான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்கள் மற்றும் அதிமுக தொண்டர்கள், அரசு அதிகாரிகள் என பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் அஞ்சல் செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது தவிர எம்ஜிஆரின் நினைவில்லம் சென்னை தியாகராய நகரில் அமைந்துள்ளது. அங்கும் சிறப்பு ஏற்பாடுகள், பொதுமக்கள் நேரடியாக நினைவில்லத்தை பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகளும் தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளன. தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 100 பிறந்தநாள் விழாவை ஒட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மரியாதை செலுத்தினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.